அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிஎஸ்சி கிச்சன் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் பிடிச்ச சிம்பிளான ஒரு ரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பருப்பு வெந்துடும். இந்த மீண்டும் நம்ம ஒரு ஜாரில் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பூண்டு பல்லு, தோல் நீக்கிய பூண்டு, தோல் நீக்கிய இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மிளகாய் வத்தல் இருக்கிறியா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு எண்ணி 20 மிளகு அதில் ஆட் பண்ணிக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் அந்த மிக்சியில் ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்காங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா நல்லா மையாக அரைஞ்சிடும். அதை தனியாக எடுத்து வச்சுக்காங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ ஆட் பண்ணுறோம். போட்டு நல்ல மையாக அரைச்சி ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இந்த மீட்டம் நம்ம இந்த பாசி பருப்பு வெந்து ரெடியாக இருக்கும். இப்போது நம்ம அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் இதுக்கு நிறைய தேவையில்லை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி, மிளகாய், மிளகு இந்த விழுதை அதில் போட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் ஒரு 10 நிமிஷம் அடுப்பு நல்லா பெருசாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா நம்ம பூண்டு இதெல்லாம் பச்சையாக போட்டுருக்கோம். அந்த வாசனை போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நல்லா கொதித்த பிறகு அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ நான் இந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை அதில் ஊற்றினேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது நல்ல ரசம் வாசனையாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்சது பார்த்தீங்கன்னா ரசம். பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரசம் நம்மளுடைய இதில் நம்மளுடைய உணவில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை வருது. இப்போ நான் அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மேலும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டீங்கன்னா போதும். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டி ரசம் ரெடி ஆகிடும். நல்லா சொல்கிற சாத்தில் போட்டு நெய் ஊற்றி ரசத்தை போட்டு சாப்பிட்டு அப்பளத்தை இதுக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசத்தை நீங்கள் சாத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை டம்ளரில் ஊற்றி குடித்தாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வீடியோலேருந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.